இன்னைக்கு ஒரு டைம்ல அடிச்சு கோயம்புத்தூர்ல வரப்போ அப்படியே மண்டை கலங்கிருச்சு. 190 சென்டிமீட்டருங்க, அவ்வளவுதான் அடர்த்தியா இருக்கும். இவன் எடுத்தான், இவன் இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ண மாட்டான். தேங்காய் பால் கேன்சல் பண்ணோம். வாய்க்கால இருக்க குளிச்சு போவோமா? நல்லா கலரா இருந்து கருத்து போயிட்டோம். ஃபர்ஸ்ட் இப்போ அத்தானி போவோம். அங்க போயிட்டு கோ வித் தி ஃப்ளோல நம்ம ஏன் இங்க நின்று இருக்கோம்னா, நிறைய பேர் ஆக்சுவலி லிட்டரா வாங்கிட்டு போறாங்க. மொட்டை மாடி கம்யூனிகேஷன். நம்ம கோபி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஐயோ டிக்கெட் சேக் உழுந்துட போற மாட்டேங்குது. இப்படி பிளான் பண்ணா அது போகுது. சின்ன கோடம்பாக்கம் சீரிஸ் வந்துகிட்டே இருக்கு ஃபுல்லா. இப்பதான் பாதி கேப்சர் பண்ணிருக்கோம். கட் பண்ணிடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டால்மேன் வியூ. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, சத்தியமா எங்க போக போறோம்னு எங்களுக்கே தெரியல. ஆக்சுவலி இப்ப நம்ம ஃப்ரெண்டு அரவிந்த் போய் பார்த்துட்டு எங்க போலான்னு சொல்லி அவனோட ஐடியாவையும் கேட்டு அங்கிருந்து நம்ம ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அங்க போறோம். அங்க போய் நம்ம vlog-அ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலி அரவிந்தோட வீடு பாத்தீங்கன்னா இங்கிருந்து அப்படியே இப்படி கேமரா திருப்பினா இந்த ஆப்போசிட்ல அங்க பாருங்க, அதுதான் அரவிந்தோட வீடு. ஆக்சுவலி நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இங்க இருந்தே நாங்க கம்யூனிகேட் பண்ணிப்போம். அதாவது எக்ஸாக்டா சொல்றேன்னா மொட்டை மாடி கம்யூனிகேஷன். நாங்க அப்படியே இங்க இருந்தே பேசிக்குவோம். சரி, ஓகே, வாங்க நம்ம அவன் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து பேசுவோம். இதோ நம்ம அரவிந்த் வீட்டுக்கே வந்தாச்சு. இருக்கானான்னு பாப்போம். அரவிந்த் இதோ பாருங்க, அங்கதான் இருக்கான். வாடா வாடா வாடா. வாமன், எங்க மேன் போலாம்? இப்ப எந்த ஐடியாவும் இல்லாம தான் வந்திருக்கேன். காலைல பார்த்தோம். ஆமா, உனக்கு வேற மைக் இல்ல. என்னடா மேன்? இருக்கு. ஆமா, ஹலோ ஹலோ. ஆன் ஆயிடுச்சு. நாய்ஸ் கேன்சலேஷன்ல இருக்கு. மார்னிங் பார்த்தேன். அதான் 9 o'clock கால் பண்ணல. ஆமா, அப்ப எப்படி இருந்ததுன்னா வெயில் கம்மியா தான் இருந்தது. அதனால தேங்காய் பால் கேன்சல் பண்ணோம். இப்பதான் வெயில் வந்துருச்சே பாரு. ஆமா, வெயில் நல்லா பயங்கரமா வெயில் அடிக்குது. போவோம் தேங்காய் பால் குடிக்க. நம்ம அப்படியே அத்தானி போவோம். அத்தானி போயிட்டு போற வழியில அப்படியே நம்ம மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ல. ஆமா, அப்படியே கேப்சர் பண்ணிட்டு இப்படியே மெமரிஸ்லாம் கேப்சர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ அத்தானி போவோம். அங்க போயிட்டு கோ வித் தி ஃப்ளோல என்ன வருதோ அப்படியே போயிட்டு நம்ம கவர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். இது ஆக்சுவலி ஈரோடு டு சத்தி NH. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 to 5 years முன்னாடி இது எப்படி இருந்ததுன்னா, ரைட்டு லெஃப்ட் வந்து இது புளி மரம் இப்படி வந்திருக்கும். நல்லா கவர் பண்ணியிருக்கோம். வெயிலே உள்ள வராத மாதிரி தான் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்ததுல இருந்து வெயில்லாம் நம்ம இடையில எங்க ஸ்டாப் பண்ணி கூட தெரியாது. அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட் எடுத்துக்கோ. இதுல எவ்வளோ இங்க ஃபுல்லா நம்ம முதல்ல கொஞ்சம் கிரீனரியாவே தான் இருந்தது. பட் இப்ப இல்லை. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கள் பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட். இது வழியாக போனோம்னா சீக்கிரமாக பாரியூர் போயிடலாம். அண்ட் கோபிலன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பாரியூர் கோவில், அதுக்கப்புறம் கொடிவேரி டேம், இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா படம்லாம் எடுத்திருக்காங்க. 90s 80s அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் 80s 70s 90s இந்த டைம்லலாம் நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன படங்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அத்தானி ரோடு. ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஜானுக்கு தான் அடுத்த அறுவடை பண்ணுவாங்க, இந்த பொங்கல் டைம் அந்த மாதிரி டைமில். இப்போதைக்கு நாற்று நெட்டியிருக்காங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனரியாக தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த ரோடே நமக்கு அத்தானி வரைக்கும் ஃபுல்லாக க்ரீனரியாக தாங்க இருக்கும். அதனால தான் சரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற vlog நம்ம ஊருக்குள்ளேயே இந்த க்ரீனரியாக இருக்கனால இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பாரியூர் கோவில். இங்கே தான் பாரியூர் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு நடக்கும். ஜனவரி டைம் பொங்கல் பக்கத்தில் வரும் உங்களுக்கு. அந்த டைம்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக கடையாக இருக்கும். அண்ட் க்ரௌடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குங்க இங்கே. அண்ட் எக்ஸிபிஷன் தூரி அது இதுன்னு இந்த திருவிழா டைமில் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக பொங்கல் டைமும் வந்து உங்களுக்கு ஒரு vlog பண்ணி போடுறோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதே சேம் பாரியூரில் அந்த
பாரியூருக்குள்ளே போனோம்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகுங்க. அந்த வழியாக போனோம்னா உள்ளே ஃபுல்லாக மண் ரோடு தான், ஓரளவுக்கு டேமேஜான ரோடாக தான் இருக்கும். அங்கே போயும் நான் உங்களுக்கு ஒரு vlog எடுத்து காமிக்கிறோங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் சீனரியுமே செமையாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இருக்கும். வியூ வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுவுமே நம்ம vlogல காமிப்போம். கைஸ் இப்போ ஏன் நம்ம இங்கே நிறுத்தணும்னா, இவன் வந்துட்டே இருந்தான், நான் பேசி நாங்கள் பாதியிலே கட் பண்ணிட்டேன். அப்புறம் வர எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆகல. இந்த பிளேஸ் நான் எப்பவுமே இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இப்போ வரைக்கும் எடுக்கல. ஆனால் வர இந்த பிளேஸ் இருக்கிறத நான் மறந்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் தூரம் முன்னாடி தான் இந்த பிளேஸ் நான் பார்த்தேன். ஏன் இங்கே இவனை ஸ்டாப் பண்ண சொன்னேன்னா, இருங்க காட்டுறேன். நான் ஸ்டார்டிங்கே கிளம்புறப்போ வீடியோவில் சொல்லியிருப்பேன், 2 சைடில் மரம் இருக்கும், கவர் பண்ண மாதிரி இருக்கும்னு. எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் இருந்தது பாருங்க. சன்லைட் உள்ளே வரல, உங்களுக்கு பார்த்தா தெரியும், சன்லைட் உள்ளே வரல. இந்த மாதிரி தான் அங்கேருந்து எப்படின்னா சத்தி டு ஈரோடு அந்த ரோடு ஃபுல்லாகவே சித்தோடு வரைக்குமே ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆஃப்டர்நூன் டைமில் ட்ராவல் பண்ணுறப்போ சன்லைட் உள்ளே வராது, கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே அந்த வீடியோ காட்டியிருப்பேன். டாப் வியூவில் இவர் ஓட்டினார், நான் பின்னாடி இருந்து நான் அந்த டாப் வியூவில் பேசிட்டு வந்திருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 சைடு மொட்டையாக இருக்கும். அங்கே இருக்கும்போதெல்லாம் நல்லா இருக்கும். அங்கெல்லாம் நாங்கள் வீடியோ எதுவும் கேப்சர் பண்ணல. அந்த டைமில் லாக்டவுன் டைமில் மேக்ஸிமம் யார்ட்டையும் ஃபோன், அதுக்கப்புறம் தான் ஃபோன்லாம் டெவலப் ஆச்சு. எங்ககிட்டலாம் அவ்வளோ பெருசாக ஃபோன்லாம் இல்லை. இப்போ வந்து இதை கேப்சர் பண்ணி வச்சுக்கிறேன், இந்த வீடியோக்காவது கேப்சர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுவும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல, அது நான் எங்கனாலும் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா அது நல்லா இருக்கும். இதே மாதிரி தான், பட் இதை விட நான் கொஞ்சம் பெட்டராகவே, இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஹைட் அதிகமாகவே இருக்குது. அங்கே நம்மளது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும், ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருந்து அடர்த்தியாக இருக்கும், சன்லைட்டே உள்ளே வரல. இது நல்லா இருக்கு. இதுக்காக தான் நான் இங்கே நிறுத்தி இதை பண்ணணும் சரி அப்படின்னு சொல்லி நிறுத்தினது, அவ்வளோதான். இன்னும் போக இந்த மாதிரி சுவாரஸ்யமாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? கைஸ் இப்போ இங்கேயே நாங்கள் நின்றுருக்கோம்னா, நாங்கள் எங்களுக்கு வேற ஒரு ஸ்பாட்டு தான். நாங்கள் போயிட்டு ஆல்ரெடி லாக்டவுன் டைமில் நாங்கள் ஒரு ஃபன் பண்ணியிருப்போம். அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகலாம்னு சொல்லி போய்கிட்டு இருந்தோம் வேகமாக. சரி இன்னும் இதுக்கப்புறம் எங்கேயும் நிறுத்த வேணாண்டா, வா வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். சரி நான் அங்கே ரோடு காட்டியிருப்பா ஒரு நிமிஷம். அங்கேருந்து வந்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தோன்னே எங்களுக்கு கொஞ்சம் க்ரீனரியாக இருந்தது. இதை காட்டுறேன் பாருங்க, இதோ இங்கே தான் கொஞ்சம் க்ரீனரியாக இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த vlog ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இது வந்து நவம்பர் 2 இருக்கோமா, நம்ம எல்லாமே அறுவடை பண்ணிட்டு மறுபடியும் நாற்று நட்டியிருக்காங்க. ஒரு பொங்கல் டைமில் மறுபடியும் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணால் நான் மறுபடியும் ஒரு டைம் பொங்கல் டைமில் வேணால் vlog பண்ணுறேன். அதுக்கு மெயின் ஃபோக்கஸே நாங்கள் இந்த க்ரீனரியை காட்டி கொஞ்சம் பேசலாம். எங்கள் பாதி கூட வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் என்னடா எல்லாமே நாற்று நட்டிங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக்கே ஆச்சு. ஸோ போக சரி அடுத்தடுத்த ஸ்பாட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அந்த க்ரீனரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ எடுத்துகிட்டு பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான். சரி வேணா, போகிற வழியில எப்படி இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு, நாங்களே ரொம்ப மாதம் கழிச்சு மாதிரி போகிறோம். ஏன்ப்பா? ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்குமே தெரில. நாங்கள் இந்த சைடே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இங்கேயே க்ரீனரிக்கு இங்கே கொஞ்சம் எடுத்துடலாம், அதனால தான் இங்கே நிறுத்தணும். ஃபுல்லாக க்ரீனரி தான், நாற்று நட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதோ அந்த ஏரியா பாருங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வயல்வெளி. அங்கே நம்ம க்ளோஸாக போய் பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அரவிந்த் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி பாரியூர் சைடில் வந்து நிறைய வயல்வெளி நிறைய ஏரியாஸ்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வழியாக வந்து வரலாம். நம்ம இப்போ ஆக்சுவலி அத்தானி போய் தேங்காய் பால் குடிக்க போகிறோம். அது முடிச்சுட்டு நம்ம வேணால் அந்த இடத்துக்கு போய் அங்கேயும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நிறைய பியூட்டிஃபுல்லான இடம்லாம் இருக்குது, நம்ம நேரில் போய் பார்க்கும்போது தெரியும். அண்ட் இந்த சைடு பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் வாய்க்காலும் போகுது. இதுவுமே ஆரியூர்ல இருந்து தான் உங்களுக்கு அந்த சைட்லேருந்து தான் வருது. இப்போ வந்து சைடு ரோட்டில் போயிருக்கோம். இங்கே ஒரு இடம் எங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்குது. அதாவது லாக்டவுன் டைமில் அடிக்கடி நாங்கள் இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறோன்னா இங்கே தான் வருவோம். பட் இப்போ அது மரம் இருக்கா இல்லையான்னு தெரில. நாங்கள் கிரிஞ்சு தினமும் ஒரு வீடியோ பண்ணி இவர் ஜெய்வந்த் அவரோட இன்ஸ்டா பேஜில் இருக்குது, அதுவே வேணா உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ண சொல்கிறேன். நானும் மரணம் கிரிஞ்சு பண்ணியிருப்பேன். அதனால நிறைய மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு அந்த லாக்டவுன் டைமில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் க்ரீனரியாக இருக்குது. நிறைய எங்களுக்கு ஒரு மெமரிஸ் இருக்கு இந்த அத்தானி சுத்தி. லாஸ்ட் டைம் நம்ம கார்ல வந்தோமோ? ஆமா, கார்ல வந்தோம். ஒரு 5-6 பேர் இருக்கு. அந்த வீட்டு பக்கத்துல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே வந்தோம். இங்கதான் நீங்க கண்டிப்பா இந்த பிளேஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. நான் எங்களோட இன்ஸ்டா பேஜ்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இருக்கும். நம்மள சின்ன கோடம்பாக்கமாமே, நான் விக்கிபீடியால போட்டு பார்த்தேன். சின்ன கோடம்பாக்கம்னு இருந்துச்சு. அதுல 4 இது வந்து 4 ட்ரேட்மார்க் மாதிரி நமக்கு காட்டுச்சு. ஒண்ணு வந்து பாரியூர் டெம்பிள்,
இது ரெண்டாவது வந்து இந்த கொடிவேரி டேமு. மூணாவது என்ன காட்டுச்சு, ஈஸ்டர்ன் காட்ஸ். நம்ம உங்களுக்கு போறப்ப நான் காட்டுறேன் கைஸ். நம்ம அந்த போறோம்ல அந்த என்னடா ஹில் வியூ இருக்கும்ல, ஹில்ஸ். நம்ம இந்த பக்கம் கிரீனரி ஹில்ஸ். நம்ம நிறைய அது லாஸ்ட் டைம்ல ஸ்னாப் வச்சோம்ல இன்ஸ்டால ஸ்னாப்ங்கிற ஸ்டோரி வச்சோம். அது இன்னொரு பாயிண்ட் ஏதோ பார்த்தேன் விக்கிபீடியால அன்னைக்கு ஒரு டைம், மறந்துருச்சு. நான் வேணா பாக்குறேன். 4 ட்ரேட்மார்க்கா காட்டுச்சு. ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒன்று, பாரியூர் டெம்பிள், கொடிவேரி டேம். அந்த மாதிரி கைஸ் இதுதான் ஸ்பாட். ஏதோ டால் ட்ரீ இங்கே நிறுத்தும். அப்படியே ஓரமா நிழலா பார்த்து நிறுத்துறா. அங்க வெயில நிறுத்தி எல்லாம் மண்டை காஞ்சு போச்சு. பாத்தியா, பட் அப்போவோட மரம் கம்மியான மாதிரி இருக்குல்ல? ஆமா உண்மைதான். எப்போ லாக்டவுன், இப்போ வந்து 2026 ஸ்டார்டிங், அதாவது 2025 எண்டிங், 2026 ஸ்டார்டிங்ல இருக்கும். அதனால நமக்கு கொஞ்சம் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு இந்த ரூட்ல. அதுதான் சொல்றது, அடிக்கடி வெளியே போலாண்டா வாங்கடான்னு யாரா வரீங்க, வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? எனக்குமே ஒர்க் இருக்கு, நானுமே சொல்லக்கூடாது. கரெக்ட் தான். கோபியோட ஒன் ஆஃப் தி ஐகானிக் பிளேஸ்னு சொல்ல முடியாத ஒரு ஹிடன் ஜெம். நல்லா இருக்கும். யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு உங்கள் மெமரிஸை கன்ஃபார்ம் ஷேர் பண்ணுங்க. காய்ஸ் அப்படியே வரப்பே எல்லாமே பேசிட்டு வந்துட்டேன். அப்புறம் சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். நாங்கள் இங்கே பண்ண அந்த கிரிஞ்சுத்தனமான சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். இங்கே ஆல்ரெடி எங்களுக்கு மெமரிஸ் இருந்தது, அதனால தான் இங்கே வந்தோம். ஃபஸ்ட்டு இங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டு அத்தானி போகிறதா பிளான், வரவில்லை. அப்புறம் 2-3 இடம் அப்படியே ஹோல்ட் பண்ணி எல்லாமே பேசிட்டு வந்தோம். மெயினாக நாங்கள் இங்கே வந்துட்டு அத்தானி போகிறதா தான் பிளானு. ஸோ இங்கே வந்துட்டோம். இந்த தெரியுது பாருங்கள் ப்ளீஸ். மெயினாக இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் மறுபடியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தோம். வந்தாச்சு, எடுத்துட்டோம். கண்டிப்பாக அதையும் ஆட் பண்ணுறோம், பாருங்கள். இனி வந்து நேரம் நான் அத்தானி தான் போகிறோம். தேங்காய் அலப்பறையை பாருங்க. அதுதான் இவன் எடுத்தான். இவன் இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணது இவன் பிடிச்சி அப்லோட் பண்ணி விட்டேன் இன்ஸ்டாகிராம்ல. எல்லாரும் பார்த்து அந்த டைம்ல எல்லாம் கேட்டாங்க. இப்போ வேணா இவரு என்னோட லொகேஷன் என்னோட இன்ஸ்டா பேஜ்ல இருந்து நான் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன். நிறைய லாக்டவுன் டைம்ல கிரிஞ்சுதான் பண்ணியிருக்கோம். இவர் ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணது எல்லாமே அப்படியே வச்சிருக்காரு. நான் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் மெச்சூரான கேட்டி எப்போ ஒரு காலேஜ் ஃபைனல் இயரா, லாக்டவுன் டைம் ஃபைனல் செமஸ்டர், அந்த டைம்ல அப்லோட் பண்ணிட்டாரு. சரி ஓகே, நம்ம ஐடியா இல்லைன்னா அச்சீவ் பண்ணிக்கலாம். இவன்ட்டு எப்படி அச்சீவ் பண்றான்னு சொல்ல முடியும். சரி பண்ண மாட்டேன்னா இதுலயே ஆட் பண்ணுவேன். பாருங்க ஆட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஆகும் தெரியல. சரி மறக்காம அந்த கிளிப்பும் பாருங்க. இப்போ நாங்க அதுதான் வந்தோம். மெயினா வந்ததே அதான். ஒண்ணு வந்து கிரீனரி கேப்சர் பார்த்துட்டு அப்படியே இந்த ஒரு லொக்கேஷன் வந்துட்டு அப்படியே தேங்காய் பால் குடிக்கிறதா தான் பிளான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே சரி ஓகே சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் இருக்குல்லடா, நிறுத்தி அப்படியே பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். எல்லாமே அப்படியே பேசிட்டே வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்களுக்கு பெரிய மெமரிஸே இங்கே தான். அப்புறம் இன்னும் சொல்ல மறந்துட்டேன், மறக்காம இந்த லொக்கேஷன் நம்ம கோபி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறோம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க. கண்டிப்பா. அப்புறம் அவ்வளோதானே, அவ்வளோதான். மறுபடியும் நம்ம அடுத்த லொக்கேஷன் என்ன தேங்காய் பால் தான். ஓகே, அங்க போயிட்டு ஆரம்பிச்சிரும். வெயில் வேற பயங்கரமா ஆயிடுச்சு. நின்னு கருத்து போயிட்டோம். ஆமா, நல்லா கலரா இருந்து கருத்து போயிட்டோம். ஆமா, என்ன ஒரு 9 o'clock பிளான் பண்ணா, அப்புறம் கொஞ்சம் எல்லாம் பர்சனல் ஒர்க் எல்லாம் இருந்து முடிச்சுட்டு வரப்போ கொஞ்சம் 11 o'clock ஆயிடுச்சு. ஒரு 2 hours தான் பிளான் போட்டிருந்தோம். இந்த டெஸ்டினேஷன் வந்துட்டு தேங்காய் பால் குடிச்சோடனே ரிட்டர்ன் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டைம் எவ்வளோ? கரெக்டா 1:30. இல்ல எப்ப கிளம்பணும்? நம்ம ஒரு 11:15 கிளம்பணும். இப்பயே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கண்டிப்பா நான் போய் வீட்டுக்கு போய் ரீச் பண்ணிட்டு தனியா அதையும் ஷார்ட்ஸாவோ இல்ல லென்த் வீடியோ லாஸ்ட் எபிசோட்லயோ ஆட் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. ஆமா, அதான் ஒண்ணு பிளான் பண்ணா இப்படி பிளான் பண்ணா அது போகுது பெருசா போகுது. இப்பவே எங்களுக்கு 2 hours ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடல. வீட்டுல வேற சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்னு வேற கூப்பிட்டாங்க. ஆமா, நம்ம வெளியே சாப்பிட போறேன்னு தெரிஞ்சா அது வேற திட்டுவாங்க. ஆமா, யாரா சாப்பிடலாம். சரி ஓகே, எல்லாமே பாய்ஸ் அப்படிதான், எல்லாரும் வீட்லயும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, மறக்காம இந்த லொகேஷன் மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, யார் யார் கரெக்டா எக்ஸாக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். லொகேஷன் ஸோ பார்த்துக்குங்க. ஓகேவா? போக டிராவல் கன்னியூ, அப்படியே ரைடிங்லேயே உங்களை கன்னியூ கிளம்பிட்டா. இன்னொன்று சின்னது இது, அதனால இவனை எடுக்க சொன்னேன். இந்த வண்டி பாருங்க எனக்கு எவ்வளோ ஒன்று இருக்குன்ட்டு. இது இந்த மாதிரி சின்ன வண்டியெல்லாம் ஓட்டுறப்ப எனக்கு
இந்த மாதிரி சின்ன வண்டி ஓட்டுறப்ப எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும், நான் லைசன்ஸ் வாங்குறப்ப ஏதோ இப்படி திருப்புறப்ப ஏதோ இது இருக்கு பாருங்க, ஒரு டைம் ஃபெயில் ஆகி மறுபடியும் ஒரு டைம் ஓட்டி அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். இப்படி ஒன்று இப்படி நமக்கு திருப்புறப்போ எட்டு போடுறப்போ டச் ஆகி நான் கால் ஊனிட்டேன், அவுட் வெளியே போ அப்படின்ட்டாரு. மறுபடியும் அடுத்த ஒரு 1 week கழிச்சு மறுபடியும் வர சொன்னாங்க. இதாவது எப்படின்னா லாக்டவுனுக்கு முன்னாடி அப்பதான் லைசன்ஸ் வாங்கினேன். அப்ப நான் கரெக்டா ஓட்டிட்டு இப்படி கால வச்சிட்டேன். மறுபடியும் இந்த வண்டி பார்த்தோன்னே எனக்கு அது ஒரு மெமரி ஆச்சு. அதான் சரி இதையும் ஆட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு தான் நான் எக்ஸாக்ட்லி எனக்கும் அதே இஷ்யூ தான். ஹைட்டா நம்ம இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே அதுதான் பிரச்சனை. அதனாலதான் நான் வண்டி வாங்கினப்ப என்ன வாங்கினேன்னா V3 வாங்கிட்டேன், FZ V3. அதுல பாத்தீங்கன்னா நீ பாத்திருக்கீங்களா, ஹோல்ட் ஆயிரும். இதுனா எனக்கு கொஞ்சம் பயம், அப்படி திருப்பவே நான் ஃபீல் ஆயிருவேன், உளுந்துட போற மாட்டேங்குது, கால் டச் ஆயிர மாட்டேங்குது அப்படின்னு. நான் ஒரு டைம் திரும்பும்போது கால் இப்படி நகர்த்தி தான் திருப்புவேன், அது எனக்கு பழகிடுச்சு. இதே ஓட்டிட்டு இருக்கேன். அதுதான் சரி, நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சின்ன வண்டி ஓட்டினா அது எனக்கு கொஞ்சம் மெமரி, அதனாலதான் சரி ஆன் பண்றா அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா என்ன மாதிரி ஹைட்டா இருக்கிறவங்க, அதனாலதான் எங்க சேனல் நேம் கூட டால் மேன் வச்சிருக்கோம். 2 பேரும் டாலா இருக்குங்க. 2 பேர் டாலா இருக்கனால டால் மேனோட வியூ என்ன அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ற மாதிரி தான் நம்ம சேனலோட நேமே. இவன் ஆக்சுவலி என்னையோட ரொம்ப டால், நானாவது டால்னு எல்லாம் சொல்லுவாங்க, இவனை பாக்குறவங்களா 190 சென்டிமீட்டருங்க, அவ்வளவுதான், பெருசாலாம் ஒண்ணும் 190 தான், என்ன 190 அவ்வளவுதான் என்ன. சரி மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி ஹைட்டா இருக்கிற பாய்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, எந்த மாதிரி எல்லாம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. இந்த பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா கால் இடிக்கும். இப்போ வந்து அந்த ப்ளூ கலர் பஸ், இந்த எல்லோ கலர் பஸ் எல்லாம் ஓகே, உட்கார்ந்தோம்னா இந்த பச்சை கலர் பஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல இடிக்கும். நின்ன மழை டயர் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரவே வேண்டாம். நான் போனா லாஸ்ட் லென்த் இது இருக்குல்ல, அதுல போய் கம்முன்னு உட்காந்துப்பேன். அதுலயும் சென்டர்ல உட்காருவேன், சைட்ல எல்லாம் உட்கார்றது இல்ல. ஆமா, இப்போ வந்துக்கிற பஸ் ஓகே, எந்திரிச்சுன்னா தலை இடிக்கும். அந்த பச்சை கலர் பஸ் பார்த்தாலும் ஏற மாட்டேன், தலை இடிக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல இருந்துச்சுன்னா வண்டி ஏறப்போ அது புழுங்காது. நம்ம பின்னாடி தான் நிக்கிறோம், அந்த யாருமே இல்லாம அங்கங்க ஸ்ப்ரெட் ஆகி உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்க, ஏறுவாரு. அன்னைக்கு ஒரு டைம்ல அடிச்சு கோயம்புத்தூர்ல இருந்து வரப்போ அப்படியே மண்டை கலங்கிருச்சு. ஐயோ, அதான் கண்டிப்பா நிறைய உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அப்படியே பண்ணோம், கிளம்பியாச்சு. நாங்க போயிட்டு அப்படியே போகும்போது ரைட் போறப்பே நாங்க vlog கன்டினியூ பண்றோம், அப்புறம் அங்க போயிட்டும் கன்டினியூ பண்றோம். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா அரவிந்த் வண்டி எடுத்துட்டான். இப்போ நம்ம தேங்காய் பால் குடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஷூட் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி ஷூட் முடிச்சுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் டைம்ஸ் போயிட்டு வந்துட்டோம். இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போயிட்டு இந்த ஷார்ட்ஸ் பியூட்டி ஷார்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக 4 வாட்டி இப்போ போயிட்டு இப்படி வந்துட்டுனா அங்க எல்லாம் இந்த பயல்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் சாப்பாடு டைம் போல பார்த்தா டைம் தான் 1:30 ஆச்சு, சாப்பிட்டு இருக்காங்க. அதான் ஒரு மாதிரி பாக்குறாங்க. வாய்க்கால் இருக்கு, குளிச்சுட்டு போவோமா? குளிச்சுட்டு போனா நல்லா இருக்கும், நல்லா வெயிலுக்கு போவோமா? அந்த பக்கம் வாய்க்கால் இருந்து தண்ணி போகுது, பாக்கலையா இல்லையா? போவோமா? இல்ல வேணாம், இன்னொரு நாள் போய்க்கலாம். நானும் வேற நாளைக்கு காலையில கிளம்பணும், ஏர்லி மார்னிங் ஒர்க் இருக்கு. அப்புறம் நமக்கு தான் சின்ன கோயில்னாலே முடியாது. இப்ப போய் தேங்காய் பால் குடிச்சிட்டு நைட் என்ன போகுதுன்னு தெரியல, அதுக்கு வீட்டுல என்ன சொல்லுவாங்க வேற தெரியல. சரி விடு பாப்போம். சரி ஓகே. சரி கைஸ், இப்போ நாங்க போயிட்டு போற வழியில இங்கிருந்து ஒரு வியூ, அந்த கிரீனரி, அதுக்கப்புறம் பின்னாடி அந்த ஹில்ஸ் அப்படியே தெரியும். அதான் ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு போட்டிருக்கு நம்ம அந்த விக்கிபீடியால. நானே இப்பதான் புதுசா பாக்குறேன். எங்களுக்கு 3 இது தெரியும், ஆர்ட்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதான் நம்ம பெரியார் பாரியூர் கோயில் ஒண்ணு, கொடிவேரி டேம். இந்த 3 தான் நாங்க ஹைலைட்டா மேக்ஸிமம் ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லுவோம். புதுசா இந்த இன்னொரு 4வது பாயிண்ட் என்ன இடம் இருக்குன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் சொல்லிட்டு அந்த ஹில்ஸ், அது அந்த வியூ காட்டுது. நான் கண்டிப்பா அந்த வியூவை ஆட் பண்றப்ப நேரம் இப்போ நான் அங்கதான் போயிட்டு இருக்கோம். சின்ன கோடம்பாக்கம் சீரீஸ் வந்துகிட்டே இருக்கு ஃபுல்லா, இப்பதான் பாதி கேப்சர் பண்ணிருக்கோம். மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலி இந்த டர்ன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இது கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்ககிட்ட ட்ரோன் இல்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து வந்தோம்னா ட்ரோன் ஷாட் கொடுத்துட்றோம். கண்டிப்பா ட்ரோன் மட்டும் எங்ககிட்ட இருந்ததுன்னா சூப்பரா பண்ணலாம். இந்த பெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இங்க கொஞ்சம் கிரீனிஷா இருக்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். அதான் பொங்கல் டைம்ல ஒரு எபிசோட் பண்ணிடுவோம். ஆமா, பொங்கல் டைம்ல பாருங்க, நாங்க முடிஞ்சா ஒரு ட்ரோன் ஷாட் கூட அட்டாச் பண்றோம் பொங்கல் டைம்ல எடுத்தோம்னா. இப்போதைக்கு எங்ககிட்ட இருக்க போனை வச்சு நாங்க இதை கேப்சர் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல ரோடு இருக்கும், இந்த சைடு ஃபுல்லா வயல்வெளி, இந்த சைடு பாத்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணி போயிட்டு இருக்கும். இந்த ரோட ட்ரோன் ஷாட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி பர்கூர் ஹில்ஸ், அதாவது அப்படி நம்ம அந்த சத்தி போய் போனா திம்பம்
டிம்போ அந்த ஹில்ஸு. நம்ம இதில் எப்படி போனால் பர்கூர், அந்தியூர் போய் பர்கூர் போகலாம் அந்த ஹில்ஸு. அதுதான் கடம்பூர் ஹில்ஸு. நாங்கள் இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸாக வச்சுருந்தோம், உங்ககிட்ட சொல்லலாம் நெக்ஸ்ட் வீடியோ அது கடம்பூர் ஹில்ஸு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு டைம் இல்லை எங்களுக்கு. அதான் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணிக்கலாம். ஆமாம், நெக்ஸ்ட் டே இல்லை நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த ஹில்ஸ் எல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு கடம்பூர் வழியா ஏறி இன்னொரு வழி ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க, அந்த வழியில வந்து வந்துடலாம். கடம்பூர் வழியா ஏறி சக்தி இது அதாவது டிம்பம் வழியா இறங்கி நம்ம வரப்போறோம். ஸோ அதை கூட நாங்கள் தனியாக ஒரு vlog பண்ணிடுறோம் கண்டிப்பா. ஆனா அதுவுமே எங்களுக்கு இது லாக்டவுன் டைம்ல மெமரி இருக்கு. ஒரு டைம் கார்ல போனோம், அந்த ரோட்டு மேல அப்படியே தண்ணி அது போச்சுல, அந்த இமேஜ் கூட நான் தரேன். போற ஏரியா ஆக்சுவலி அது ஏதோ ஒரு ஊரு. நம்ம போட்டோ ஷூட்டுக்கு நான் என்னோட இதுல இன்ஸ்டா இதுல இருக்கு, நான் தரேன் அந்த இமேஜ். அந்த ரோடு மேலேயே அப்படியே தண்ணி போகும். ஆமா, தண்ணி அப்படியே மைன்யூட்டா தான் போகும் போறது. அது கூட நம்ம வண்டியில வந்து கூட நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம கார்ல போனதுக்கு நேரா போயிட்டோம். ஆமா, அது அந்த அதெல்லாம் இது பேசுறப்ப கூட நீ ஆட் பண்றனா பண்ணிடுற அந்த இமேஜ் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, கண்டிப்பா ஆட் பண்ணி நம்ம அந்த எப்படி இருக்கு மாதிரி இன்னொரு டைம் போறப்ப நாங்க ஃபுல்லாவே உங்களுக்கு நாங்க நம்ம கேப்சர் பண்ணிடுறோம். ஓகே, மறுபடியும் இது ஒரு இதுலயே வந்து கூட அந்த கிரீனரி ட்ரோன் ஷாட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துறோம். இந்த டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கைண்ட் ரெக்வஸ்ட். ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் vlog வேற, இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எங்களால் முடிஞ்ச ஒரு அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அப்படியே நான் இது நவம்பர் 2 அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன். ஏன்னா மறுபடியும் அடுத்த செட்டப் இது போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதுவும் பார்க்கல. எனக்கே ஷாக்கு. பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் நான் உன்ட்ட சொன்னேன்ல, ஐயோ ஆமாண்டா அப்படின்னு. ஆமாங்க, இப்போ நீங்கள் இதே ரூட்டை பார்த்து வச்சுக்கோங்க. பொங்கலுக்கு அப்புறம் இந்த ரூட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் பொங்கல் டைமில். அப்போ பாருங்க ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படின்னு. சின்ன கோடம்பாக்கம் சீசன் 2 அப்படின்னா கூட நாங்க போட்டுறோம், அப்படி கூட நாங்க போட்டுறோம். ஓகே, ஆமா. ஆனா மறக்காம இந்த சீரிஸ் அடுத்தடுத்த எபிசோட்லாம் மறக்காம பாருங்க. இங்க இருந்து உங்களுக்கு கொடிவேரியில இருந்து வந்து கூடுதுறை, பவானி கூடுதுறைக்கு வந்து உங்களுக்கு அப்படியே அந்த தண்ணி போகுது. தண்ணி ஆனா அதான் தீபாவளி டைம்ல தான் தண்ணி பிச்சுட்டு போச்சு. ஆமா, தீபாவளி டைம்னா நல்லா ஓபன் பண்ணி விட்டுருந்தாங்க ஃபுல்லா. கைஸ் அவ்வளவுதான். இந்த டர்னிங் திரும்பினே அத்தானி தேங்காய் பால், ஸ்ட்ரெயிட்டாவே தேங்காய் பால் கடை தான் வந்து குடிச்சிட்டு போறாங்க. நம்ம இங்கேயே இருந்துட்டு வர மாட்டேறோம். ஆமா, கேட்டா டைம் கிடைக்கலன்னு சொல்றோம். எல்லாரும் வீடியோ போட்டு கடைசியில ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. யாரோ எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வந்து தேங்காய் பால் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இங்க பக்கத்துலயே இருந்துட்டு இந்த ஒரு ஸ்பாட்டை கடை இருக்காடா? இருக்கு. மணி கூல் ட்ரிங்க்ஸ் கடை இல்லைன்னு நீ சொன்ன நான் ஷாக் ஆயிட்டேன். மணி கூல் ட்ரிங்க்ஸ் பாருங்க, நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. எங்களோட சின்ன வயசுல இருந்து நாங்க இங்கதான் அடிக்கடி வந்து தேங்காய் பால் குடிச்சிட்டு போவோம். இதுதான் அந்த மணி கூல் ட்ரிங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இந்த மணி கூல் ட்ரிங்க்ஸ் ஆக்சுவலி இது கடை உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இங்கே எப்பயுமே கியூவாக நின்று எல்லாரும் தேங்காய் பால் வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. இங்கே மெயினாக தேங்காய் பால் குடிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வராங்க. ஒன்றுடா எனக்கு எப்படி இருக்கு மேம்? இன்னொன்று வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் நைட்டு எவ்வளோ சொன்னாங்க? 30 தான்டா. 30 20 தெரியல, 20 தெரியல. கடைசியாக அவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்கிறோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப ஒர்த்துங்க. பேசிட்டு இருக்கும்போது பாதிலேயே வெளியே வந்துட்டேன். நல்லா இருக்கு. நான் ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகிட்டேன், அதனால தான் வெளியே வந்துட்டேன். கண்டென்ட் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் வந்துட்டேன் கரெக்டாக வண்டிக்கிட்ட குடிக்கிறதுக்கு. நான் போய் வாங்க போகிறேன், வேணான்ட்டாங்க. நல்லா தான் இருக்குங்க, பட் எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு. நான் லக்கி, இவன் அன்லக்கி. ஆனால் இன்னொன்று வேணுமா வேணாமா? எனக்கு வேணாம்டா. மிஸ் பண்ற நீனு. பார்த்தாங்கன்னா அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும். ஐஸ் அப்படியே வண்டியெல்லாம் கூட்டமாக வந்தப்போ அப்படியே நகர அடுத்தடுத்து ஃபில் ஆகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ரஷ்ன்னு சொல்ல முடியாது, வந்துக்கிட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, என்னாங்கன்னா அப்படியே க்ரௌடாக இருக்கும். சில பண்ணி கூட்டம் இருக்காது. வராங்க, குடிக்கிறாங்க, போகிறாங்க. அப்போ நாங்கள் வந்து 5 மினிட்ஸ் கூட ஆகலை. நான் 2 முடிஞ்சு 1 முடிச்சுட்டான்.
இத்தனைக்கு நீ ஹாலிடே கூட கிடையாது, ஒர்க்கிங் டே தானே. ஆமா ஒர்க்கிங் டே தான். இப்போ இவ்வளோ பிஸியாக இருக்கு. ஸோ இங்கே யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எப்படி இருந்தது. இங்கே நீங்கள் தேங்காய் பால் குடிச்சிருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாமே. இப்போ நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் கரெக்டா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்புறோம்னா அடுத்து வந்து ஒரு இடம் வந்து நம்ம இது ஒன்று மட்டும் தான் பிளான் பண்ணோம். சரி இன்னைக்கு போயிட்டு எந்த ஒர்க்கும் இல்லை எங்களுக்கு. அடுத்த டெஸ்டினேஷன் வந்து கொடிவேரி. கொடிவேரிக்கு போய் பார்க்கலாம். நடுவில் உங்களுக்கு ரைடில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தால் அதையும் கவர் பண்ணலாம். ஓகே. ஏன்னா லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு எல்லாம் ஃபேமிலியாக நான் போனேன். தண்ணி நிறையா வந்துச்சு, உள்ள கூடி உள்ள அந்த பாது மேலே நின்று தான் பார்த்துட்டு வந்தோம். இந்த டைமும் பாது மேலே நின்று தான் பார்க்க போகிறோம். மேபி டைம் இருந்துச்சுன்னா நாங்கள் உள்ளே போகிறோம், அதை வந்து கேப்சர் பண்ணுற முடிஞ்சா பார்க்குறோம். இல்லைன்னா அதுவும் கடம்பூர் லிஸ்ட்டில் போட்டுக்கப்பா. ஓகே, அவ்வளோதான். சாரி விடு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ரைடில் பார்ப்போம். அந்த அண்ணா பாட்டிலா கொண்டு போறாரு. 6 பாட்டில் வாங்கிருக்காரு. கேப்சர் பண்ணா தப்பாயிரும் தான் நாங்கள் இப்படியே நின்றுருக்கோம். இது வச்சா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியா தெரியுதாங்க உங்களுக்கு? பாட்டிலில் வாங்கிட்டு போறாரு பார்த்தீங்களா? ஆமாம், நிறைய பேர் ஆக்சுவலி லிட்டராக வாங்கிட்டு போகிறாங்க. அதாவது தேங்காய் பாலை சொன்னேன்.